மினாஸ் வந்து 3 1 2 3. ஸோ இது நாளையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்த் 2 cross 2 மினாஸ் வந்து எழுதணும் 3 1 2 3. நெக்ஸ்ட் அடுத்த 2 cross 2 மினாஸ் வந்து தேர்ட் 2 cross 2 மினாஸ் வந்து -5 3 -3 2 -5 3 -3 2. டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா வந்து adjoint of A is equal to Aij டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 cross 2 செகண்ட் 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து -1 3 3 1. நெக்ஸ்ட் 2 cross 2 மினாஸ் வந்து 2 -1 -5 3. ஸோ adjoint of A ஓட மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. ஒரு 4 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ்ல எழுதியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு 4 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த 4 2 cross 2 மேட்ரிக்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். 4 3 2 1 அப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் நம்ம எழுத போறோம். adjoint of A ஓட வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 3 × 3 9 1 × 2 2. எப்பவுமே வந்து மேல இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. கீழே இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 × 3 9 2 × 1 +2 கிடைக்கும். ஸோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணா -2. நெக்ஸ்ட் செகண்ட் 2 cross 2 மினாஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 × -3 -3. ஸோ நெக்ஸ்ட் 3 × -5 வந்து -15. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணா +15 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்டு -5 × 2 வந்து -10. அதோட சைனை சேஞ்ச் பண்ணும்போது +9. ஸோ -9 கிடைக்கும். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு +9 கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த இது அதே மாதிரி தான் 2 × 3 6. கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது -3 கிடைக்கும். ஸோ +3. அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 3 × 2 6. 3 × -3 -9 கிடைக்கும். ஸோ +9. நெக்ஸ்ட் -3 × -1 ஸோ +3 கிடைக்கும். 2 × 2 4 கிடைக்கும். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணா -4 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே எழுதணும். கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் -1 -9 -15 -2 6 +5 +5 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணா -5. இந்த டேர்மோட டிரான்ஸ்போஸ் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் 9 -2 னா 7 12 -1 9 15 -1 -10 -17 1. ஸோ இந்த டேர்மோட டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும்னா எப்படி? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் பண்ணி எழுதணும். 7 12 -1 9 15 -1 -10 -17 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா நம்ம சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோவை தேர்ட் காலமா சேஞ்ச் பண்ணி adjoint of A கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ A inverse is equal to 1/modulus of A. modulus of A ஓட வேல்யூஸ் வந்து -1. adjoint of A ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 7 9 -10 12 15 -17 -1 -1 1. ஸோ எப்பவுமே மேட்ரிக்ஸ்க்கு வெளியில மைனஸ் இருந்ததுன்னா அந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. ஸோ 1/1 is 1 தான். ஸோ இந்த மைனஸை மட்டும் நம்ம உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. -7 -9 +10 -12 -15 +17 1 1 -1. ஸோ A inverse ஓட வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3 x 3க்கு A inverse எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஒரு 2 x 2 மேட்ரிக்ஸ்க்கு A inverse எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதே மாடலில் சம்ஸ் நம்ம நிறையா இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம செய்யறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இதே மாடலில்
இருக்கிற எல்லா சம்ஸையும் you have to try to do this. Thank you students. Next example 1.4. If A is a non-singular matrix of odd order, prove that modulus adjoint of A is positive. சரி, இப்போ A is a non-singular matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் given statement. A is a non-singular matrix of odd orders. So இந்த terms வந்து given statement. Prove பண்ண வேண்டியது modulus of adjoint of A is positive னு நம்ம prove பண்ணனும். So given statementல நம்ம condition என்னன்னு பார்த்துக்கலாம். A is a non-singular matrix. Non-singular matrix அப்படினா என்ன? That is இதோட modulus A ஓட values வந்து not equal to 0 அப்படினு அர்த்தம். So A is a non-singular matrix of odd order. So A is a non-singular matrix of odd order. Modulus A not equal to 0. இதோட ஆர்டர் ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்னா odd order னு சொல்லி இருக்கிறதுனால ஆர்டர் n ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 2m minus 1. So 2m ங்கிறது ஏதோ ஒரு எனி நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர்ஸ் 2 முன்னாடி போட்டா அது ஈவன். ஸோ 2m ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல ஒவ்வொரு நம்பர்ல இருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணனா நம்மளுக்கு ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் mங்கிறது ஒரு நம்பர் 4. ஸோ முன்னாடி ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா 2 4s are 8. தட் இஸ் ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பரோட ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ mக்கு பதிலாக நான் ஒரு 3 நம்பர் போட்டேன்னா 2 into 3 6. 6ல இருந்து ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ 5 is a odd number. ஸோ 2m mங்கிறது ஏதோ ஒரு எனி நம்பர். அந்த mங்கிற எனி நம்பர்ல ஒரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் இது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஆட் நம்பரா கிடைக்கும். தட் இஸ் 2m minus 1. அதுதான் ஆட் ஆர்டர். தட் இஸ் என்னோட வேல்யூஸ். ஒரு மேட்ரிக்ஸோட நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோட ஆட் ஆர்டர்னு சொன்னதுனால நம்ம என்னோட வேல்யூஸ் 2m minus 1 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் பாசிட்டிவ்னு நம்ம சொல்லணும். மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் Aக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் A ஹோல் பவர் n minus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ரைட். ஸோ இப்போ இந்த n-க்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ n-க்கு பதிலாக வேல்யூஸ் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது n plus 1. ஸோ n-க்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ n-ங்கிறது 2m minus 1. அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. மாடுலஸ் A ஹோல் பவர் n-க்கு பதிலாக 2m minus 1. ஸோ plus 1ங்கிறது ஃபார்முலா. ஸோ n-க்கு பதிலாக நம்ம 2m minus 1 அப்ளை பண்ணியிருக்கோம் plus 1. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாடுலஸ் A ஹோல் பவர் 2m. ஸோ மாடுலஸ் ஏங்கிறது என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? இந்த மாடுலஸ் A ஓட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினன்ட்ஸ் கிடைக்குது. அந்த டிட்டர்மினன்ட்ஸோட வேல்யூஸ்க்கு நம்ம 2mனா என்ன அர்த்தம்? ஈவன். எந்த நம்பர் வந்தாலும் மாடுலஸ் Aக்கு பதிலாக ஒரு 4 -4 எந்த நம்பர் வந்தாலும் அதுக்கு பவர்ல ஈவன் நம்பர் 2mனா ஈவன் நம்பர். அந்த ஈவன் நம்பர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவா கிடைக்கும். எப்பவுமே வந்து ஒரு மைனஸ் நம்பரோ பிளஸ் நம்பரோ மாடுலஸ் ஏங்கிறது என்ன சொல்லியாச்சு? நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? அதோட ஆன்சர் ஒரு நம்பர். அந்த நம்பர் வந்து பவர்ல 2mனா என்ன அர்த்தம்? ஈவன். ஸோ ஒரு நம்பருக்கு பவர்ல ஈவன் நம்பர் வரும்போது ஆன்சர் வந்து பிளஸ்ஸா மாறும். ஸோ பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ மாடுலஸ் A ஹோல் பவர் 2m. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். மாடுலஸ் A ஹோல் பவர் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாடுலஸ் A ஓட வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னா இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மாடுலஸ் A ஹோல் பவர் 2m ஈக்குவல்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இஸ் ஆல்சோ a பாசிட்டிவ். therefore modulus of adjoint of A is always positive. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷன் நல்லா நோட் பண்ணுங்க. இது ஒரு தியரம் மாதிரி தெரியும், ஆனால் தியரம் கிடையாது, ரொம்ப சிம்பிள்.
ஸோ ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர். நான் சிங்குலர் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். ஆஃப் ஆட் ஆர்டர், ஆட் ஆர்டர்னா என்னோட வேல்யூஸ், ஆர்டர் என்னோட வேல்யூஸ் என்னன்னா 2m minus 1. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ். ஸோ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டு அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பருக்கு பவர்ல ஈவன் நம்பர் வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஏ ஹோல் பவர் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அந்த டேர்மும் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது ரெண்டும் பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5. Find a matrix A if adjoint of A is equal to ஒரு 3x3 matrix. ஸோ given condition பார்த்தீங்கன்னா இஃப்க்கு அப்புறம் இருக்கிற அந்த adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிற வேல்யூஸ் கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஒரு ஃபார்முலா நம்ம எழுதி போட்டோம். adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற வேல்யூஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இதுதான். A is equal to plus or minus 1 divided by root of modulus adjoint of A adjoint of A. ஸோ இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூஸ்க்கு மாடுலஸ் எழுதியிருக்கோம். மாடுலஸ் எப்பவுமே ஒரு 3x3 டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்பவுமே ஃபிக்ஸடா பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ அதோட சைனையும் இந்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ பிளஸ் 7 எடுத்தோம்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் வித் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 எலமெண்ட்ஸை டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11 into 7 plus 77, 5 into 7 plus 35 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -35. இதுக்கு இடையில ஒரு ஸ்டெப் வரும். நம்ம எல்லா சமத்துமே அந்த ஸ்டெப் எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சருக்கு மட்டும்தான் மாட்டு. ஸோ அதனால டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 7ங்கிற நம்பருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ 7ஓட சிம்பிள் என்னது மைனஸ். அப்போ -7 அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெலீட் பண்ணா ரிமைனிங் 4 எலமெண்ட்ஸ் வந்து -1, 7, 11, 7. அப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -1 into 7 -7, 11 into 7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +77 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -77. நெக்ஸ்ட் 7ஓட சைன் ஆல்ரெடி மைனஸ், மேல ஒரு பிளஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -7. ஸோ -7 இங்கே எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் அதோட 2x2 மினார்ஸ் வந்து ஸோ அதோட டெலிட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டையும் டெலிட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 4 எலமெண்ட்ஸ் இதுதான். ஸோ -1, 11, 11, 5. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -1 into 5 மல்டிப்ளை பண்ணா -5, 11 into 11. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +121 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா -121. மாடுலஸ் வேல்யூஸ் எப்பவுமே நம்ம கண்டுபிடிக்கும் போது பிளஸ் மைனஸ் பிளஸ் அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸை டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் ஒரு 4 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த 4 எலமெண்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே எழுதணும். ஸோ கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ 5 into 7 வந்து 35 கிடைச்சது அப்படின்னா அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -35 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதோட மாடுலஸ் இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் வந்து இஸ் ஈக்குவல் டு 1764. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இதே ஏதோ ஒரு சம் நம்பர்ஸ். ஸோ அதனால நாட் ஈக்குவல் டு 0 வர்றதுனால A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறது இல்லை. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து கண்டுபிடிக்கக்கூடியது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அதாவது இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸை மறுபடியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது எப்படி? இது ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க ஏவு மேட்ரிக்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A நம்ம எப்படி பார்ப்போம்? எப்பவும் போல ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு 4 2x2 மினார்ஸ் எடுக்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் 2x2 மினார்ஸ் வந்து இதுதான் 7, 7, -1, 11. செகண்ட் 2x2 மினார்ஸ் வந்து 7, -7, 11, 7. தேர்ட் 2x2 மினார்ஸ் வந்து -1, 11, 11, 5. ஃபோர்த் 2x2 மினார்ஸ் வந்து 11, 7, 5, 7. ஸோ அப்படியே ரிவர்ஸில் நம்ம எழுதணும் 4, 3, 2, 1.
ஸோ ரிவர்ஸில் 4 3 2 1 இப்படி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரையும் மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே தான் எழுதணும். 11 into 7. அடுத்து கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் 7 5 35. ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -35. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 into 11 வந்து 77. ஸோ இதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது -7 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும் +7. ஸோ மேல இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே எழுதணும். கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இது -5. 11 into 11 வந்து 121. ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா -121. இதே மாதிரி இந்த ரோக்கும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து டிரான்ஸ்போஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ண போறோம். இப்போ adjoint of a ஓட வேல்யூஸ் வந்து இந்த டேர்ம்ஸ் நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 77 - 35 அதோட ஆன்சர் வந்து 42. நெக்ஸ்ட் 84 -126. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் இங்கே எழுதி இருக்கிறோம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போஸ்ங்கிறது எப்படி அப்ளை பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை செகண்ட் காலமா சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் ரோவை தேர்ட் காலமா நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. சரி, இப்போ மாடுலஸ் adjoint of a ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் adjoint of a ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போற ஃபார்முலாவோட வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ a = +or -1 divided by root of modulus adjoint of a. modulus adjoint of a ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1764. adjoint of a ஓட வேல்யூஸ் இந்த இருக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரூட்குள்ள 1764 இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 42ங்கிறது ஸ்கொயர் ரூட்டாக வெளியில் வரும். ஸோ இந்த 42ங்கிறது டிவிஷனில் இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பர்ஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 42ங்கிற நம்பர் இங்கே உள்ள எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ 42ஆல் எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சரா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 42ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் 1, 84 டிவைட் பண்ணா 2, 126 டிவைட் பண்ணா 3. ஸோ அதே மாதிரி எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஒரு adjoint of a மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. adjoint of a ஓட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மாடுலஸ் ஆஃப் adjoint of a கண்டுபிடிக்கணும். adjoint of a given மேட்ரிக்ஸ்க்கு மறுபடியும் ஒரு adjoint of a கண்டுபிடிச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா ஸோ the ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், எக்ஸாம்பிள் 1.6. if adjoint of a is equal to -1 2 2 1 1 2 2 2 1. ஸோ adjoint of a ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் a இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஸோ a இன்வர்ஸோட வேல்யூஸ் வந்து is equal to +or -1 divided by root of modulus adjoint of a into adjoint of a. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கொஸ்டின்ல adjoint of a நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ modulus adjoint of a மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா போதும். ஸோ modulus of adjoint of a is equal to ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா தெரியுது அப்படின்னா, ஸோ இப்போ மாடுலஸ் adjoint of a நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி ஸோ -1 2 2 1 1 2 2 2 1. ஸோ எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் பார்ப்போம். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஒரு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்பவுமே சைன் பார்க்கணும், பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இப்போ இதோட சைன் பாருங்க மைனஸ், இது ஒரு பிளஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து என்ன வரும்னா -1 கிடைக்கும். ஸோ அதோட 2x2 மேட்ரிக்ஸ் டைரக்டாக நம்ம எடுத்துடலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் 4 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். 1 2 2 1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க 1 into 1 1, 2 into 2 plus 4 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -4 கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் இந்த 2ங்கிற நம்பருக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஸோ இதோட சைன் பிளஸ், இதோட சைன் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா -2.
அதோட 2x2 மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் 4 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் 1 2 2 1. ஸோ 1 into 1 என்ன ஆகும் அப்படின்னா 1 2 into 2 4 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -4. நெக்ஸ்ட் பிளஸ் 2. இந்த 2ங்கிற நம்பருக்கு சைன் பிளஸ் தான், மேல உள்ள சைன் பிளஸ் தான். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +2 கிடைக்கும். அதோட சைன் அதோட 2x2 மைனஸ் வந்து கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெலீட் பண்ணும்போது 4 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் 1 1 2 2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும் 1 into 2 2, கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது +2 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -2 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து -1 1 -4 ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -3 -2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ண சப்ராக்ட் பண்ணா -3 +2 into 0. So that is answer வந்து +3 +6. So that is answer வந்து 9. That is not equal to 0. Not equal to 0 னு கிடைச்சிருச்சு. So formula substitution கொடுத்துற வேண்டியதான். So A inverse is equal to formula என்ன அப்படின்னா 1 plus or minus 1 divided by root of adjoint of A. So root of modulus adjoint of A. Modulus adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். That is root of 9 into adjoint of A ஓட வேல்யூஸ். Adjoint of A ஓட வேல்யூஸ் given matrix தான். -1 2 2 1 1 2 2 2 1. ரைட். இப்போ இந்த ரூட் 9 ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஸோ 1 divided by root 9 ஓட வேல்யூஸ் 3 divided by -1 2 2 1 1 2 2 2 1. ஸோ A inverse ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் adjoint of A வா இருந்துச்சுன்னா ஃபார்முலா A inverse கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா +or-1 divided by root of adjoint of A into adjoint of A. இந்த adjoint of A ஓட வேல்யூஸ் தான் given matrix. ஸோ இது கண்டுபிடிக்க தேவையில்லை. மாடுலஸ் adjoint of A நம்ம கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் adjoint of A நம்ம எப்பவும் போல ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரூட் ஆஃப் 9 ஓட வேல்யூஸ் 3ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த A adjoint of A ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். ஸோ இங்க வெளியில 3ங்கிற நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பரை உள்ள எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா உள்ள கொண்டு போகணும், இல்லைன்னா தேவையில்லை அப்படியே வச்சிருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். So example 1.7. So given question நம்ம பார்த்தோம்னா if A is symmetric, so symmetric matrix, prove that adjoint of A is also a symmetric. So இப்போ Aங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு adjoint எடுக்கும்போது அதுவும் சிமெட்ரிக்கா இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ரைட். So இப்போ given condition முதல்ல பாருங்க. given condition வந்து A is symmetric. So given that A is symmetric, ஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. நம்ம 11th படிச்சிருப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் வந்து A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. ஸ்கியூ சிமெட்ரிக்கோட மேட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ A இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? adjoint of A is also a symmetric matrix. ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா adjoint of A transpose is equal to adjoint of A the whole transpose. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். இந்த A டிரான்ஸ்போஸ்ங்கிற ஃபார்முலால இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலால A transpose is equal to A னு இதல சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா கண்டிஷன் கிடைச்சிடும். So A transpose is equal to A னு இத அப்ளை பண்ணுங்க. So adjoint of A transpose பதிலா ஆன்சர் வந்து A is equal to adjoint of A the whole transpose. நம்மளோட கண்டிஷன் என்ன? Aங்கிறது சிமெட்ரிக்கா இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் is equal to அதே மேட்ரிக்ஸ் தான். அப்படி இருந்தா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி கண்டிஷன் பாருங்க. ஒரு adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அதே adjoint of A மேட்ரிக்ஸ் தான் வருது. சோ இதுவும் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். therefore adjoint of A is also a symmetric matrix.
ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இஃப் ஏ இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டிஷன் வந்து A transpose is equal to A. ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கு. adjoint of A transpose is equal to adjoint of A the whole transpose. ஃபார்முலா இதுதான். இப்போ A transpose-க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா Aங்கிற மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ adjoint of A transpose பதிலா A அப்ளை பண்ணா adjoint of A the whole transpose. இந்த ஃபார்முலால A transpose பதிலா A அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ adjoint of Aங்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அதே adjoint of A மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1ல இருந்து 1.7 வரைக்கும் நம்ம வந்து சம் இப்போ வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த adjoint ஆஃப் த மேட்ரிக்ஸ். adjointங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1.1 அண்ட் 1.2ல நம்ம பார்த்துருக்கோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ். செகண்ட் சம் வந்து தேர்ட் 3 சப்டிவிஷன் இருக்கு. ஃபைண்ட் த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின்ல ஏக்கு நம்ம மாடலஸ் டிட்டர்மினன்ட்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஃபார்முலா எழுதுறீங்க. அந்த ஃபார்முலாக்கு முதல்ல மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது அதோட ஆன்சர் 0. மாடலஸ் ஏவோட ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏ மாடலஸ் ஏவோட வேல்யூஸ் 0ன்னு வந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஒரு இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் வந்து ரெண்டே கண்டிஷன். ஒன்று மாடலஸ் ஏவோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மாடலஸ் ஏவோட வேல்யூஸ் 0வா இருந்ததுன்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் 6th சம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எக்ஸாம்பிள் 1.1ல 3 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. இங்க 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்து கண்டிஷன் கேட்கறாங்க. ஸோ ஈஸியா செஞ்சிடலாம். 8th சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 மாடல் சேம் மாடல் நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9th சம் சேம் மாடல் எக்ஸாம்பிள் 1.6. 10th சம்ல நம்ம எக்ஸாம்பிள் 1.5ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா adjoint of ஏவும் கண்டுபிடிச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து டைரக்டா adjoint of ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.